ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸிட் ரிவ்யூஸ். இந்த வாரம் வந்து கவன் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு மீடியா மூவி. இது கோ படத்துடைய செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் கோ அளவுக்கு இருக்கான்னு பார்த்தா அதில் நாட் ஈவன் மேட்சிங் 30%. கொஞ்சம் போராக தான் இருக்குது படம். சரி, இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு அரசியல்வாதி நடத்துகிற ஃபேக்ட்ரி. அது வந்து அந்த ஊரை பொல்யூட் பண்ணுது, ஒரு குளத்தை பொல்யூட் பண்ணுது. அதுக்கு எதிர்க்க நடக்கிற போராட்டத்தை வந்து ஒரு மீடியாவிலேருந்து போயிட்டு நம்ம விஜய் சேதுபதி உங்களுடைய டீம் போய் கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீடியாவுடைய ஓனர் என்ன பண்ணுறாரு, அந்த அரசியல்வாதியோட கூட்டு வச்சுக்கிட்டு அந்த நியூஸை மாற்றி அவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்றாரு. இதை பிடிக்காமல் இவங்க வந்து அந்த சேனல் விட்டு வெளியே போய் ஒன்றுமே உபயோகம் இல்லாத ஒரு சேனல் நடத்துகிற டிஆர் அவருடைய சேர்ந்து அந்த சேனல் வழியாக அந்த ஸ்கேமை வந்து அந்த ஒரு இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த மாதிரி பொல்யூஷன் சம்மந்தமாக வந்து எடுக்கிற படங்கள் வந்து அநேகமாக நிறைய ஆகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு 340வது படம் அப்படின்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக வர்றது. ரொம்ப தின்னான ஒரு ஸ்டோரி லைன் இது. இதை வச்சுட்டு அவங்க எப்படி ஒரு பெரிய படமாக திருப்பி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த படத்தோடைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதான் ரொம்ப படம் பார்க்க வைக்கிறாங்க ஒன்று. ஆனால் வந்து இந்த விஜய் சேதுபதிலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த பெரிய டைலாக்ஸை வந்து அவர் சரியாக பேச முடியல. அவர் சின்ன டைலாகை பேசி ரொம்ப பழக்கப்பட்டார். அதனால் பெரிய டைலாக்ஸ் அவர் பேச முடியல. அவர் திணறார், அது பார்க்கும்போதே தெரியுது. அப்புறம் ஹீரோயினுடைய டப்பிங் அது பார்த்திங்கன்னா அது வந்து மலையாள ஃப்ளேவர் பயங்கரமாக அடிக்குது. மலையாள படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஹீரோயின் பேசுகிறத பார்த்தா. ப்ளஸ் வில்லன் அவங்களாம் வந்து ஒரு பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக பார்த்தா ஒரு பயப்படுற அளவுக்கு இல்லை, காமெடி வில்லன் மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு. நம்மளோட ஆயன் படத்தில் நடித்த அவரோட அந்த வில்லன் தான் இந்த படத்துக்கும் அந்த மீடியாவோட ஹெட்டாக வர்றாரு. அவரும் பெரிய ஒரு எஃபெக்டிவாக இல்லை இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். டிஆர் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு 2 சீன் வராரு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் நிறைய சீன்ஸ் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு முதல்ல அழுவாமல் தலையாட்டாமல் மாதிரி பயங்கரமாக ஓவர் ஆக்ட் பண்ணாமல் நடித்த படம் டிஆர் இந்த ஒரு படமாக தான் இருக்கும். இந்த ஸ்டோரியில் என்னதும் பெருசாக இல்லாததுனால அந்த படம் நமக்கு வந்து நிறைய கேப்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த விஜய் டிவி வர மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரி நிறைய ஃபில் பண்ணியிருக்காங்க. அதில் அஃப்கோர்ஸ் ஒரு பாட்டை வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. என்ன தான் அந்த படம் அவங்க வேறு மாதிரி எடுக்கணும்னு எடுத்திருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது ஏதோ விஜய் டிவி, தந்தி டிவி, பாலிமர் டிவி இந்த டிவியெல்லாம் தொடர்ந்து ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தா என்ன ஃபீலிங் வருமோ அந்த ஃபீலிங் தான் இந்த படத்துலேயும் எனக்கு வருது. கேவி ஆனந்தோடைய பழைய படங்கள் மற்ற படமான இந்த படத்துக்கு வந்து கோ எடுத்துக்கலாம். கோ கம்பேர் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து மேட்சிங்காக இல்லை. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீவாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டராக இருந்தது. அப்புறம் ஸ்கிரிப்டிங் அந்த படத்தில் ரொம்ப பெட்டராக இருந்ததுனால அந்த படத்தை ஃபுல்லாக நம்மளால் ரசிக்க முடிஞ்சது. ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஆர்டினரி ஸ்கிரிப்டிங், ரொம்ப மைல்டான ஒரு தீம். அதனால் அந்த படத்தை வந்து சரியாக ரசிக்க முடியல நம்மளால். ஒரு பெரிய சும்மா டைம் ஃபில்லர்ஸ் மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது. டிஆருடைய பாஷையில் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பற்றி பசிச்சா சாப்பிடுவ சோறு, அடிக்கிற வெயிலுக்கு ஆயிடுவ கேரு, அடிக்கணும்னு சொல்லுவான் பீரு, ஆனால் உடம்புக்கு நல்லது எப்போவுமே மோர். இந்த படத்தில் நடிச்சிருக்காரு டிஆர். ஆனால் படம் என்னவோ கொஞ்சம் போர். விருப்பப்பட்டால் ஒரு தடவை வந்து பாரு. எக்ஸிட் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய். ஒரு குட்டி அப்டேட்டு ஒன்று சொல்லணும். நான் போன வாரம் வந்து பாம்பு சட்டை போனேன். அந்த படம் பார்த்து ஏன்டா இந்த படம் வந்தேன், ஏன்னா மற்ற எந்த ரிவ்யூஸும் அந்த படத்துக்கு மற்ற எந்த பாம்பு சட்டைக்கு வரல. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மற்ற ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இந்த கடுகு படத்துக்கு போனேன். கடுகு பார்த்திங்கன்னா மீதி பேர் சொன்ன அளவுக்கு எனக்கு பெருசாக ஒரு நல்ல படமாக எனக்கு தோணலை. அது கொஞ்சம் போரிங்கான படமாக தான் என் கண்ணில் பட்டுது. பரத் நல்லா நடிச்சிருக்காரு, ராஜகுமாரன் இஸ் ஓகே. ஆனால் எல்லாரும் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஒரு படமாக அது எனக்கு தெரில வரும். நான் ரொம்ப டிஃபர் ஆகிறேன் மற்றவங்களாம் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் வருது படமாக. ஏன்னா ஃபேமிலியோடு தான் போனேன், நேற்று தான் போனேன். யாருக்குமே பிடிக்கல படம். இட்ஸ் வெரி போரிங், டயரிங் அப்படி தான் இருந்தது. அதை அவங்க சொல்லணும்னு நினச்சேன், சொல்கிறேன். இட்ஸ் அ குட் ஸ்டோரி. அதுவும் ஒரு சின்ன பிளாட்டு தான் அது. அதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துருக்கலாம், அவ்வளோதான் அதுக்கு ஒர்த் இருக்குது. அதை வந்து சும்மா இழுத்து அது ஒரு ஃபுல் ஃபிலிமாக 2 மணி நேரம் உட்காந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு படமாக எனக்கு தெரியலை. அது ஐ ஃபீல் இட்ஸ் போர். இட்ஸ் நாட் ஒர்த் த மணி விச் வி பெய்ட். சரி, அதுவும் நான் சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய்.